நிவின் வந்து காவேரி பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அடுத்து வந்து நிவின் தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே கங்காவும் குமரனும் நிவின் பார்த்துட்டு நம்ம காவேரி வந்து தேங்க்ஸ் சொல்கிறாங்க. பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு கங்காவுக்கு ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. சரி ஓகே டைம் ஆகிடுச்சு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிக்கு வந்து முடிச்சுட்டாங்க இல்லையா கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா பேச்சை மாற்றி கூட்டின்னு போகிறாங்க. அடுத்து வந்து நிவினை பார்த்துட்டு சொல்கிறாங்க நம்ம வந்து கங்கா இங்கே பாருங்கள் நிவின் சொன்னால் தப்பாக நினச்சிக்காதீங்க, காவேரி கிட்டே பேசுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிங்க, ஏன்னா அவங்க புருஷன் கூட வந்திருக்கா இதனால் பிரச்சனை ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா மேடையில் வந்து எல்லாருமே கூப்பிடுறாங்க. அப்போ கரெக்டாக வந்து கங்காவையும் குமரையும் வின்னஸாக வந்து அறிவிக்கிறாரு விஜய். அதை பார்த்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்து வந்து இந்த மாதிரி நீங்கள் எப்படி இவ்வளோ சாதிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கிட்டேயும் குமரன் கிட்டே கேட்குறாங்க. இல்லைங்க இதில் நாங்கள் கலந்துக்கணுன்ற எண்ணமே எங்களுக்கு வரல, ஆனால் ஒரு சிலர் எங்களை வந்து ரொம்ப மோசமாக பேசினாங்க, அதனால தான் நாங்கள் வந்து கலந்துக்கணும்னு நினச்சோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்ட விஜய் வந்து அமைதியாக இருக்கார். அதை கேட்ட காவேரி ரொம்ப வருத்தப்படுறாங்க. பாருங்கள் உங்களை பற்றி இவ்வளோ தப்பாக நினச்சிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்டே சொல்கிறாங்க. நீங்கள் ஏன் இப்படிலாம் அவங்ககிட்ட போய் சொன்னீங்க அப்படின்றாங்க. பரவாயில்ல இதில் என்ன இருக்குது, தப்பாக நினச்சின்னு போட்டோம், எப்படியும் உங்கள் அக்காவும் மாமா வின் பண்ணாங்களா அது போதாது உனக்கு அப்படின்னோடனே உடனே காவேரி விஜயை பார்க்குறாங்க. கங்காவும் குமரன் வீட்டுக்கு வந்து இது மாதிரி வின் பண்ண விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதே மாதிரி வந்து கேட்பாக் வந்து பண்ண சொல்கிறாங்க. அதே மாதிரி அவங்களும் பண்ணுறாங்க. எல்லோரும் சூப்பராக பண்ணுறீங்க, அதனால தான் உங்களுக்கு ப்ரைஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து காவேரி ரொம்ப சந்தோஷப்பட்டுருக்காங்க. விஜய்க்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. காவேரி நீங்கள் இவ்வளோ பண்ணியிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்லன்னு சொல்லிட்டு விஜயும் சொல்கிறாரு. அடுத்து வந்து இந்த மாதிரி வந்து இவ்வளோ செலவாயிடுச்சு, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், உன் அக்காவுக்கு வந்து எப்படியாவது வின் பண்ணுறது இவ்வளோ பண்ணியா சொல்லிட்டு வீட்டில் உள்ளவங்களாம் வந்து காவேரி திட்டுறாங்க. அப்போ விஜய் வந்து காவேரிக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, காவேரி வந்து வேணும்னு பண்ணலை, இந்த மாதிரி வந்து அவங்க கலந்துக்க போகிற விஷயமே காவேரிக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாரும் முன்னாடி வந்து காவேரி வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காரு. இதை பார்க்குற காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா கங்காவும் குமரனும் வந்து தங்களோட கடையை வந்து மேம்படுறதுக்கு நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் ஆர்டர்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு வருது. அந்த ட்ரெஸ்ஸஸ் ஆர்டர்லாம் வந்து தாவணி பாவடையும் வருது. அந்த தாவணி பாவடையை நம்ம காவேரி வந்து கட்டி வந்து அவங்களுக்கு வந்து மாடலாக வந்து காட்டுறாங்க. இதனால் வந்து அவங்களும் சந்தோஷப்படுறாங்க. இதை பார்த்து வந்து நம்ம வந்து விஜய் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாரு. அடுத்து வந்து விஜய் வந்து ரொம்ப அப்செட்டாக இருக்கிறத பார்த்தா காவேரி எதனால் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே வந்து தாத்தா கிட்டே போய் கேட்குறாங்க. அப்போ தான் காவேரிக்கு தெரிய வருது இந்த மாதிரி விஜய் வந்து இந்த மாதிரி வந்து இதே வீட்டில் இருக்க ஒரு பொண்ணை வந்து விரும்பியிருக்காரு. அவங்க 2 பேருமே வந்து ரொம்ப நல்லா பழகிருக்காங்க. கடைசியில் அவங்களுக்கு வந்து லவ் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்ற விஷயம் வந்து காவேரிக்கு தெரிய வருது. அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரி. நிஜமாவா இவ்வளோ வந்து மனசில் ரணத்தை வச்சுருந்தா அவர் வந்து சுற்றிட்டுருக்காரா, நம்மளை மாதிரி அவருக்கும் லவ் ஃபெயிலியரா அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்பட்டுருக்காங்க காவேரி. அடுத்து வந்து விஜய் கிட்டே போய் கேட்குறாங்க. நீங்கள் வந்து விரும்பி லவ் பண்ணீங்களா ஆல்ரெடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு வந்து அமைதியாக இருக்கார் விஜய். சொல்லுங்கள், என்ன மட்டும் என்னோட லவ்வை பற்றி மட்டும் எல்லாத்தையும் கேட்டிங்கல்ல, நீங்கள் மட்டும் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க, சொல்லுங்கள் அப்படின்னோடனே இதை பற்றி நான் எதுவும் சொல்ல விரும்பலை, மனசில் பட்ட காயத்தை நான் மறுபடியும் அதை வந்து கிளறாத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதனால் காவேரி வந்து விஜயை பார்த்து மனசு கஷ்டப்படுறாங்க. இது முடியுது.